ஒரு முக்கியமான செய்தி தான் உங்ககிட்ட சொல்லணும். அதை வந்து தயவுசெய்து நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் கேளுங்க. நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து நாங்கள் மொபைல் கடையிலேருந்து வீடியோ போடுறோம். எங்ககிட்ட இந்த மாதிரி மொபைல் இருக்குது, அதுவும் ஆன்லைன் ப்ரைஸ்லேருந்து ரொம்பவே கம்மியாக கொடுக்குறோம், மற்ற இடத்த கம்பேர் பண்ணுவோம் சார், ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கால் பண்ணி எங்ககிட்ட கேட்குறீங்க, அந்த மொபைல் இருக்கானே, வீடியோ போட்டிங்களா, அது இருக்கா, எனக்கு வேணும், அமௌண்ட் எப்படி அப்படிலாம் கேட்குறீங்க, எல்லாமே கேட்குறீங்க. ஆனால் பட் வந்து பேசுகிறது வந்து நாங்கள் வீடியோ போட்ட நாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மறந்துடுறீங்க. அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒருத்தங்க ஏமாத்துறாங்க, உங்கள் பேரை சொல்லி இப்படி அமௌண்ட் ஏமாத்திடுறாங்க அப்படி சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. முந்தானத்து கூட ஒருத்தங்க ஃபேஸ்புக்கில் 5000 ரூபா ஏமாத்துறாங்க. எப்படி 5000 ரூபான்னா சும்மாவா சொல்லுங்கள்? அதனால தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், நாங்கள் வீடியோ போடுறோமா, நீங்கள் வந்து எங்ககிட்ட கால் பண்ணி கேட்குறீங்களா, கால் பண்ணி வெறும் ஃபோனில் பேசி கன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க. உடனே ஒரு வீடியோ கால் பண்ணி நாங்களா அந்த மொபைல் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணி அந்த மொபைலை வாங்கிக்கோங்க. என்கிட்ட மட்டும் இல்லை, ஆன்லைனில் நீங்கள் என்ன பொருள் வாங்கினாலும் யார்கிட்ட வாங்கினாலுமே ஒரு வாட்டி 10 வாட்டினாலும் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் நல்லது தான் சொல்கிறேன். இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. அதனால் வந்து மறந்துடாதீங்க. எப்போ நீங்கள் யார்கிட்ட எந்த பொருள் வாங்கினாலுமே ஒரு 10 வாட்டி கன்ஃபார்ம் பண்ணி ஆன்லைன் மூலம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஆன்லைனில் வந்து நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். மேக்ஸிமம் கெட்டவன் அதிகமாக இருக்கான். அன்றைக்கி ஒரு 5000 ரூபாய் ஏமாத்தினா நான் ஃப்ராடுன்னு சொல்கிறேன், ஃப்ராடு தான் அவன். அந்த ஃப்ராடு இந்த வீடியோ பார்த்தா என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் வந்து நான் கால் பண்ணி அவன்கிட்ட கேட்டதுக்கு என்கிட்ட பேசுகிறான், அப்படி இப்படி. ஆனால் நான் வந்து வீடியோ காட்டுறேன், என்னோடய கடை லொக்கேஷன் எல்லாமே தெரியும். அப்போ நான் சொன்னேன், டேரெக்டாக வந்து பேச வேண்டியது, என்னோட காசு தான் வேணுமே, என்கிட்ட கீழே நான் போட்டு தரேன், செலவு காசில் வேலைக்கு வரி அப்போல்லாம் வேறு கேட்டு பார்த்துச்சு. எதுக்கு இப்படி ஏமாற்றி பிழைக்கணும்? அவங்க வயிற்றுச்சலை வாங்கி ஒருத்தங்க ஏமாறாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்க என்னெல்லாம் அவங்கள பேசியிருப்பாங்க. எதுக்கு இதெல்லாம் தேவையா சொல்லுங்கள்? உழைச்சி சாப்பிட்டா உடம்புல ஒட்டும். எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். அதனால் தயவு செய்து ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. காசு வந்து போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது வராது. அப்படியே ஒருவேளை நீங்கள் ஏமாந்தால் கூட உடனே ஆன்லைன் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. அப்படிலாம் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது தெரியாதவங்க ஏமாந்து தான் என்கிட்ட இதோட 1, 2, 3 கிட்டத்தட்ட 5 பேர் ஆச்சு நம்ம பேரை சொல்லி ஏமாந்துடும். அதே போல் ஆன்லைனில் வந்து நம்ம பேரை சொல்லி நிறைய பேர் வீடியோ வேறு போட்டுட்ருக்காங்க, நம்ம வீடியோவே எடுத்து போட்டுட்ருக்காங்க. அதையும் நம்பிடாதீங்க. நம்ம ரீ மொபைல் ஷாப் வந்து எப்போதுமே என்னோடய ஃபேஸ் இருக்கும், சரி, என்னோடய ஃபேஸ் இல்லாட்டி நம்ம லோகோவாவது இருக்கும். நீங்கள் உங்களுக்காகவே இன்னும் 2 பேர்த்த வேலைக்கு வர வச்சுருக்கோம், கால் மட்டும் உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுகிறதுக்காக. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன், வீடியோ பார்த்துக்கிட்டு நார்மல் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதை விட்டுக்கிட்டு வீடியோ கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுதான் என்றைக்குமே சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து வேறு யாரும் காசு போட்டு நாங்கள் நினச்சா கூட ஒன்றுமே பண்ண முடியாது, கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது தான். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தயவுசெய்து வீடியோ கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாமல் எந்த பொருளும் வாங்காதீங்க. கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா என்னோடய ஓன் நம்பர் நிறைய பேர்த்துட்டு இருக்குது, நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர்த்துட்டு என்னோடய ஓன் நம்பர் இருக்குது. அவங்க நீங்கள் பிரச்சனை இல்லை, என்னோடய நம்பர் தான் கால் பண்ணி, என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு தெரியும், சரியா? என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவை ஸ்டார்டிங்கில் இது எண்டு வரைக்கும் பார்த்தீங்களா, அவங்க மட்டும் சரி ப்ரோன்னு சொல்லி ஒரு ரெட் கலர் ஹார்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எத்தனை பேர் நம்ம வீடியோவை வந்து ரெகுலராக ஸ்டார்டிங்கில் இது எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இன்னும் நம்ம ஃபாலோவர்ஸ் ஏமாறாமல் இருப்பாங்க. அதனால தான் வீடியோ போடுறேன். நான் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தவங்க உங்களோட கருத்துக்களையும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது மொபைல் தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணிங்க. நான் போடுற வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிலேருந்து, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, உங்களை தெரிஞ்சவங்களுக்கு வரையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, எல்லா இடத்துலையும் கம்பேர் பண்ணி கூட நீங்கள் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எதாவது மொபைல் தேவைனாலும் சரி, எதாவது டவுட்னாலும் சரி, உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் காய்ஸ்.